இந்த தொழிலாளர்கள் அனைவருமே வட இந்திய மாநிலங்களை சார்ந்தவர்கள் என்பது மேலும் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது. ஒடிசா, ஜார்க்கண்ட், அசாம் ஆகிய மாநிலங்களை சார்ந்த தொழிலாளர்கள் தமிழகத்தில் இதுபோல தனியார் நிறுவனங்களில் பணியாற்றி வருகிறார்கள். இந்த தொழிற்சாலையில் பணியாற்றும் தொழிற்சாலையிலேயே மொத்தமாக கூட்டமாக தங்குவதற்கான ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். தொழிற்சாலை அருகில் தங்குவதற்கு ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். தொழிற்சாலையிலேயே தங்க வைப்பது தொழிலாளர் நலன்களுக்கு உரிய சட்டத்திற்கு எதிரானதாகும். தற்போது அந்த தொழிற்சாலையின் நிறுவனர் அல்லது முதலாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே வேளையில் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு போதிய இழப்பீடு வழங்கப்படவில்லை. 2 லட்சம் ரூபாய் என்பது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடாக இருக்க முடியாது. 18 வயதிலிருந்து 25 வயதுக்குட்பட்ட இளம் பெண்கள் இங்கே தொழிலாளர்களாக பணியாற்றுகிறார்கள் என்பது இன்னும் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக உள்ளது. எனவே இதுபோன்ற தொழிற்சாலைகளில் தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு உரிய ஆய்வுகளை நடத்தியிருக்க வேண்டும், கண்காணிப்பை செய்திருக்க வேண்டும். இனிமேலாவது இத்தகைய பேரிடர் நிகழாதவாறு தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு குறைந்தது தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகை வழங்க வேண்டும். அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களில் தலா ஒருவருக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிற காயமடைந்துள்ள அனைவருக்கும் அரசு இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு தொடர் சிகிச்சை அளிப்பதற்கு, உயர் சிகிச்சை அளிப்பதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. இன்னும் கூட 2 பேர் மிகவும் கவலைக்குரிய வகையில் இருக்கிறார்கள் என்ற தகவலும் கிடைத்தது. பல பேர் வெண்டிலேட்டரிலிருந்து மீண்டு வந்திருக்கிறார்கள். செயற்கை சுவாசத்திலிருந்து மீண்டு தன்னியல்பாக சுவாசிக்கிற அளவுக்கு நலம் பெற்று வருகிறார்கள், மீண்டு வருகிறார்கள் என்பதை மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினார்கள். இந்த சாவு எண்ணிக்கை மேலும் உயரக்கூடாது. அதற்கேற்ப மருத்துவர்கள் உயர் சிகிச்சை அளித்து வருகிறார்கள் என்றாலும் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தி தேவைப்பட்டால் அவர்களுக்கு போதிய வசதி உள்ள மருத்துவமனைகளில் அனுமதித்து அவர்களை காப்பாற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதுபோன்ற தொழிற்சாலைகளை அடிக்கடி ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். தொழிலாளர்களுடைய நலன்களை கண்காணிக்க வேண்டும்.
சட்ட விதிமுறைகளின்படி தனியார் தொழிற்சாலைகள் அல்லது அரசு நிறுவனங்கள் இயங்குகின்றனவா என்பதை ஆய்வு செய்தாலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு விட முடியும். இந்த தொழிற்சாலைக்கு மேலே கீழே உணவு மீன் உணவு தயாரிக்கிற பதப்படுத்துகிற பணிகள் நடைபெறுகின்றன. மேலே டார்மிட்டரி என்கிற பெயரில் பல பேர் தங்குகிற ஒரு அறை ஏற்பாடு செய்து அந்த அறையிலே தங்க வைத்திருக்கிறார்கள். தொழிற்சாலையிலேயே தங்க வைப்பது குற்றம், அதுவே சட்டத்தின் விதிமுறைகளின் கீழ் வராது, சட்டத்தை மீறிய செயலாகும். அடிக்கடி இத்தகைய தொழிற்சாலைகளை பார்வையிட்டிருந்தால், ஆய்வு செய்திருந்தால் இதை தடுத்திருக்க முடியும். ஆக உரிய ஆய்வுகளோ கண்காணிப்போ நடைபெறவில்லை என்பதைத்தான் இது உறுதிப்படுத்துகிறது. எனவே எப்போதும் விபத்துக்கு பின்னர் நட்டையீடு வழங்க வேண்டும் என்று சிந்திப்பதை விட முன்னெச்சரிக்கையாக தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்பதில் அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.